நெஞ்சில் குடியிருக்கும் எனது நண்பா நண்பிகள், ஃபஸ்ட்டு உங்களோட அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் வரும். அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா, அதை டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். அதில் நான் கொடுத்துருக்க பீட் மார்க்கை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னே இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தாங்க. நீங்கள் வேறு இதில் எந்த சேஞ்சஸ் பண்ணாலும் நானே எல்லா சேஞ்சஸும் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் ஜஸ்ட் உங்கள் ஃபோட்டோ மட்டும் பார்த்தீங்கன்னா போதும். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பீட் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பீட் மார்க்கில் வந்து உங்களோட இமேஜை மட்டும் ஆட் பண்ணணும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாஸ்க் 1 குரூப் அண்டு மாஸ்க் 1 பார்த்தீங்களா, அதை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணோன்னா கீழே போய் எடிட் குரூப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இந்த லேயர் நம்ம ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா, என்னோட ஃபோட்டோ, இந்த ஃபோட்டோவை டச் பண்ணி இந்த கலர் அண்ட் ஃபில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கொடுத்து உங்களோட ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபோட்டோ வைக்கிறேன், இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ வைக்கிறேன். வச்சோன்னா இந்த ப்ளஸ் ஐக்கன் கொடுத்தீங்கன்னா ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா அதில் சேஞ்ச் ஆகிடும். சேஞ்ச் ஆனோன்னா நீங்கள் வந்து பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே இந்த எடிட்டிவ் குரூப்பில் போயிட்டு இந்த ஃபோட்டோ போய் கலர் அண்ட் ஃபீல் போயிட்டு உங்கள் ஃபோட்டோ மாற்றிக்கோங்க. மாற்றினோன்னே இது அப்படியே லைட்டாக இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணினா ஒரு ஃபோட்டோ மட்டும் பாதியில் நிற்கிது பார்த்தீங்களா, இந்த ஃபோட்டோ என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா லைட்டாக டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிட்டு இந்த இடத்துல வச்சுக்கோங்க. இந்த பீட் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பீட் மார்க்கில் வச்சுட்டு இல்லாட்டி இந்த இடத்துல வச்சுட்டு கரெக்டாக அந்த டைம் பார்த்தீங்கன்னா 7:28 இருக்குது பார்த்தீங்களா. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோட்டோவை நீங்கள் டச் பண்ணி அதே இது 7:28 கிட்ட போங்க. கொண்டு போயிட்டு கரெக்டாக இந்த பீட் மார்க் பக்கத்தில் கொண்டு வந்து இந்த கடிகார மாதிரி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது பக்கத்தில் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கொடுத்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து அது வரையும் வந்துடும் நமக்கு. வந்தோடனே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, மேலே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இமேஜ் ஆட் பண்ணியிருப்பேன். அந்த ஒரு இமேஜில் பார்த்தீங்கன்னா டச் பண்ணி இந்த கலர் அண்ட் ஃபில்ல போயிட்டு உங்கள் ஃபோட்டோ வந்து நீங்கள் ஸ்டாரில் போயிட்டு இந்த ஃபோட்டோ மாற்றிக்கோங்க. மாற்றினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் கொடுத்துருப்பேன். அதே மாதிரி 3 ஃபோட்டோ அதை டச் பண்ணி எடிட்டிவ் குரூப்பில் போயிட்டு கலர் அண்ட் ஃபில்ல போய் ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி தான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஃபோட்டோ ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு திரும்ப ஒரு 3 ஃபோட்டோ ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆட் பண்ணிட்டு இந்த சின்ன கேப்பில் நான் தனித்தனியாக ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணியிருப்பேன். அதிலலாம் ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணிங்க. இந்த குரூப் 2 இது மாதிரி கொடுக்குறதுல நீங்கள் வந்து ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா மேலே ஏரோ இருக்கும், அந்த ஏரோ மார்க்கை டச் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ ரொம்ப ஈஸியாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ வேணுமோ அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.